ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே என்றார். அவர், இதோ இருக்கிறேன் ஆண்டவரே என்று பதிலளித்தார். தேவன், நீ நேசிக்கும் உன் ஒரே மகனான ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்துச் சென்று எனக்கு பலியாக செலுத்து என்று கட்டளையிட்டார். தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஈசாக்குடன் மோரியா மலையை நோக்கி பயணம் தொடங்கினார். அப்பா, நெருப்பும் விறகும் இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்டான். ஆபிரகாம், மகனே, பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவனே ஏற்பாடு செய்வார் என்று விசுவாசத்தோடு கூறினார். அவர்கள் மலையின் உச்சியை அடைந்தனர். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை அமைத்து விறகுகளை ஒழுங்காக அடுக்கினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்தார். அவரது இதயம் கனிந்திருந்தாலும் விசுவாசம் அசையவில்லை. ஆபிரகாம் கத்தியை உயர்த்திய அந்த நேரத்தில் கர்த்தரின் தூதன், ஆபிரகாமே, நிறுத்து, உன் மகனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று அழைத்தார். அருகில் ஒரு ஆட்டுக்கடா புதரில் சிக்கியிருந்தது. தேவன் அதையே பலிக்காக ஏற்பாடு செய்திருந்தார். ஆபிரகாமின் விசுவாசத்தை கண்டு தேவன் மகிழ்ந்தார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் பெருகும் என்று ஆசீர்வதித்தார். தேவனை முழுமையாக நம்புவோருக்கு அவர் எப்போதும் வழியை ஏற்படுத்துவார்.